வணக்கம். இன்றைய டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில் புற்றுநோய் அதாவது கேன்சரை பற்றி விரிவாக பேச போகிறோம். இந்த புற்றுநோய் என்பது உடலில் உள்ள செல்கள் கட்டுப்பாடற்று அசாதாரணமாக பிரிந்து வளர்ந்து அருகில் உள்ள திசுக்களையும் பாதித்து உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவக்கூடிய ஒரு உயிருக்கு ஆபத்தான நோயாகும். இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோயை எவ்வாறு கண்டறிவது, அதன் அறிகுறிகள் என்ன என்பதை விளக்க நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் கோவையில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் மணிகண்டன் ராமலிங்கம். டாக்டர் வணக்கம். வணக்கங்க. என் பேர் டாக்டர் மணிகண்டன், கேன்சர் ஆப்ரேஷன் டாக்டர், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்றைக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகிச்சையின் போது புற்றுநோய் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஏன் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? அதன் கொஞ்சம் விளக்கமாகவே பதில் சொல்லுங்கள். ஒரு பேஷண்ட்டு கேன்சர்னு டயக்னோஸ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா 2 ரீசன்னால அவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகும். ஒன்று டிசீஸ், அந்த கேன்சர் இட்செல், அதனால் அவங்களுக்கு ஒரு பசி இருக்காது அண்ட் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாரி இருக்கும். இந்த ரீசன்னால் அவங்களுக்கு நியூட்ரிஷன் இன்டேக் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் லைக் கீமோதெரப்பி கொடுக்குறாங்கன்னா அதனால் அவங்களுக்கு நாசியா இல்லை வாந்தி வரும், இல்லை வயிறு புண்ணாகும், ஸோ பசி இருக்காது. ஸோ இந்த ரீசன்னாலையும் அவங்களுக்கு நியூட்ரிஷன் இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நியூட்ரிஷன் இன்டேக் நல்லா இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓகே டாக்டர். இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் நோயாளிகளின் தசை வலிமை மற்றும் மீற்றிய புரத உட்குழல் எவ்வாறு பாதிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா புற்றுநோய் நோயாளிகள் புரோட்டீன் எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கேன்சர் அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஜென்ரலாகவே அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. எஸ்பென் கைட்லைன்ஸ் மீன்ஸ்னா யூரோப்பியன் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1.5 கிராம் பர் கேஜி பர் டே எடுத்துக்க சொல்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு. அந்த பேஷண்ட்டு ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 கிராம் பர் கேஜி பர் டே எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எடுக்கிறதுனால, ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால அவங்களுக்கு மசில் மாஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது, இல்லாமல் அவங்களுக்கு பாடியில் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட் குறையும் அண்ட் ஈஸியாக ரெக்கவரி வந்துடுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்டில். இப்போ நீங்கள் ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவர். உங்ககிட்ட நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் சிகிச்சை கொடுத்துருப்பீங்க, இல்லை நீங்கள் ஆப்ரேஷன் கூட பண்ணியிருப்பீங்க. இப்போது அப்படி புற்றுநோயாளிகள் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சிகிச்சைக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? என்னோட பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு என்ன சர்ஜரி பண்ண போகிறோம், ஒரு சின்ன சர்ஜரியா இல்லை ஒரு லாங் டியூரேஷன் சர்ஜரியா, காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைக் அவங்க வாய் வழியாக எடுத்துக்கிறாங்களா இல்லை அவங்களால எடுத்துக்க முடியலையா அப்படின்னு பார்ப்போம். மூணாவது, ரொம்ப லீனாக இருக்காங்களா இல்லை நல்லா பாடி மாஸாக இருக்காங்களான்னு பார்ப்போம். ஜென்ரலாகவே எல்லா பேஷண்ட்டுக்குமே நான் அட்வைஸ் பண்ணுற 2 ஃபுட்டு. ஒன்று, சுண்டல் நல்லா எடுத்துக்காங்க. ரெண்டாவது, எக் ஒயிட் நல்லா எடுத்துக்காங்க. இதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில பேஷண்ட்டு இன்டேக் இது எக் எனக்கு பிடிக்காது, சுண்டல் பிடிக்காது, வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற பட்சத்தில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காகன்னா, சர்ஜரி அப்போ உங்களுக்கு அந்த அந்த சர்ஜரி பண்ணுறப்போ அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். லைக் பார்த்தீங்கன்னா வூண்ட் ஹீல் ஆகிறது, சரிங்களா, புண்ணு சரியாகிறது. அதெல்லாம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பேஷண்ட் அதாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா. லாங் டியூரேஷன் சர்ஜரி பண்ணுறோம், ஒரு 10 மணி நேரம் பண்ணுறோம், 8 மணி நேரம் பண்ணுறோன்னா அதுமாரி பேஷண்ட்டுக்கு அந்த கண்டிஷனில் ஒரு நல்ல இம்யூனிட்டி வேணும். அதுக்காக ஜென்ரலாகவே ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா வந்ததுமே சர்ஜரி அடுத்த நாள் கிடையாது. எங்கள் கேன்சர் பேஷண்ட் ஒரு பிளான்டு சர்ஜரியாக தான் இருக்கும். நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணோமா அதுக்கு உண்டான காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும். என்னோட ஓபியில் வர பேஷண்ட் நிறைய பேர் வரும்போதே ஃபஸ்ட்டு கொஷினே காப்பாற்ற முடியுமா, ஓகேங்களா. ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா கேன்சர் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருப்போமா, நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் நிறைய பேர் வராங்க. பட் அது என்ன கேன்சர், என்ன ஸ்டேஜு, இதெல்லாம் பொறுத்து தான் அதோட அவங்க ஒரு ப்ரோக்னோசிஸ் சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் இப்போ கேன்சர் எல்லாமே ஒரு க்யூரபிள் தான். ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோமா க்யூரபிள் தான். அண்ட் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு, சரிங்களா. ஒரு சில கேன்சர் மட்டும் ரொம்ப ஸ்டேஜ் 4 ரொம்ப பேடாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் காப்பாற்ற முடியாது. தவிர்த்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, ஒரு லோ அக்ரெசிவ் டியூமர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காப்பாற்றிடலாம். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், அந்த ஹோப் நமக்கு வேணும்.
ஓகே, ஓகே டாக்டர். இப்போ அடுத்து புற்றுநோய் பராமரிப்பில் மோர் புரதம் தனிமைப்படுத்துதல் போன்ற சிறப்பு புரத சப்ளிமெண்ட்டுகள் என்ன பங்கு வகிக்குது? ஏன்னா வந்து இப்போ புற்றுநோய் நோயாளிகளுக்கு எப்பவும் போல நம்ம ஃபுட்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கும் தவிர சிறப்பு புரத சப்ளிமெண்ட்டுகளும் கொடுக்குறோம். இதில் இந்த சிறப்பு புரத சப்ளிமெண்ட்டுகள் என்ன பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வெறும் சாப்பிட்றதுனால மட்டும் அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் அவங்க பாடிக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அது மாரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு சில டைம் நாங்க வந்துட்டு வே புரோட்டீன் அப்படிங்கிற புரோட்டீனை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டா ஆட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வாய் வழியா எடுத்துக்க முடியாது. டியூப் வழியா ரயில்ஸ் டியூப்னு சொல்லுவாங்க. இல்ல ஃபீடிங் ஜெஜனோஸ்டமி டியூப்னு சொல்லுவாங்க. அதுமாரி இருக்கவங்களுக்கு அந்த டியூப் வழியா இந்த புரோட்டீன் பவுடர மிக்ஸ் பண்ணி நமக்கு குடுப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் தான் மோஸ்ட்டா இருக்கும். ஒரு சில லாக்டோஸ் அண்ட் ஃபேட்லாம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால அந்த ப்ளோட்டிங் வயிறு உப்பசமாக்குறது அந்த சைட் எஃபெக்ட்டு, லூஸ் டூல்ஸு இதெல்லாம் கம்மியாகும். ஸோ இதனால அவங்களுக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கீமோவுக்கு உண்டான சைட் எஃபெக்ட் குறையும். ஸோ இந்த வே புரோட்டீன் எடுத்துக்கிறதுனால மோஸ்ட்டா எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே டாக்டர். இப்போது புற்றுநோய் நோயாளிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு வந்து பசி எடுக்கும். அதே சமயம் வந்து ஊட்டச்சத்தையும் அவங்க வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போது புற்றுநோய் நோயாளிகள் பசியின்மையை எப்படி வந்து சமாளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் போதுமான ஊட்டச்சத்து உட்கொள்ள எப்படி வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம நார்மலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவோம். பட் ஆனால் கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம், ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 டைம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்காங்க 1. 2வது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் ரிச்சு அண்ட் கலோரி ரிச் 2மே அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக லைக் வந்துட்டு மில்க் ஷேக்கு, ஹனி, நட்ஸு இதுமாரி எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கலாம் 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்கணும். ரொம்ப ஹாட்டாவோ ரொம்ப கூலாவோ கொடுக்கலாம். ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் ஸ்லைட்டாக கூலாக்குற மாதிரி கொடுக்கலாம் 3வது. அதேமாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கண்ணாப்பின்னா எதுவும் கொடுக்க வேணாம். அவங்களுக்கு நார்மலாக ரெகுலராக என்ன சாப்பிட்றாங்களோ அதுவே கொடுக்கலாம் நம்ம. சரிங்களா? நம்ம ரொம்ப யோசிச்சு நான் வந்துட்டு அங்கே அது சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாம். அவங்களுக்கு ஒரு சில ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும். லைக் ஆப்பிள் இல்லை பனானா அதுமாரி ஒரு சிலது பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டட் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் இல்லை வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸ் அதுமாரி அந்த ஃப்ளேவர் என்ன பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர்ஸ் தகுந்த மாரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம் 1. 2வது இந்த பேஷண்ட் வந்துட்டு பசி இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் சும்மா வாக்கிங் போகிறது, ஸ்மால் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு பசி அதிகமாகும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போது புற்றுநோயாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து பசியின்மையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆகாரத்தையும் அவங்க கரெக்டாக வந்து சாப்பிடணும். அப்போது அவங்களுக்கு குமட்டல் போன்ற ஒரு அறிகுறிகளும் வந்து புற்றுநோயில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ குமட்டல் அல்லது சுவை மாற்றங்கள் போன்ற பக்க விளைவுகளை நிர்வகிக்க என்ன உணவு முறை மாற்றங்களை பரிந்துரைக்கலாம்? ஏன்னா வந்து புற்றுநோயாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சுவை தான் பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த ஃப்ளேவரில் நம்ம வந்து ஜூஸ் கொடுக்கலாம், இல்லை அந்த ஃப்ளேவரில் வேறு எந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கலாம். அப்போது இந்த உணவு முறை மாற்றங்களை எப்படி நம்ம வந்து என்ன மாதிரியான உணவு முறை மாற்றங்கள் நம்ம வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாகவே இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் தெரப்பி அதாவது கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஒரு சில சைடு எஃபெக்ட் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி நாசியா ஒரு வாந்தி வர மாதிரி இருக்கும், இல்லை வாந்தி வரும், இல்லை புண்ணு இருக்கும், வாய்ப்புண்ணு இருக்கும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே இது எல்லா சிம்டம்ஸ்க்கும் நாங்கள் டேப்லெட் ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே தருவோம் அந்த கீமோதெரப்பி அப்போது. பட் ஒரு சில டைம் அந்த டேப்லெட்டு மெடிக்கேஷன் எடுத்துமே இந்த சிம்டம்ஸ்லாம் அந்த பேஷண்ட்டுக்கு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டு நார்மலாக காரம் இல்லாமல் புளிப்பு இல்லாத ஃபுட்ஸை ஜென்ரலாக எடுத்துக்கலாம் 1. ஓகே, ஓகே டாக்டர். ரொம்பவே தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் சிகிச்சையின் போது ஊட்டச்சத்து நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை எப்படி ஆதரிக்குது அப்படின்றத வந்து விளக்க முடியுமா? ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம சப்ளிமெண்ட் கொடுப்போம்னு சொல்கிறோம். இந்த சப்ளிமெண்ட் எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ளிமெண்ட்டில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் என்ன பண்ணால் ஜென்ரலாகவே உங்களுக்கு பாடியில் இருக்க இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? 1. 2வது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாடியில் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த விட்டமின்ஸ் ஒரு சில விட்டமின் இ, சி, ஒரு சில மினரல்ஸ், ஜிங்க், செலினியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்கானிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்கானிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேன்சரை ஒரு போராடுற ஒரு தன்மை இருக்கும். சரிங்களா? ரொம்ப டிஃபென்சிவ் பாடியில் நார்மலாக இருக்கிற டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அண்டு செல்லிலிருந்து சைட்டோகைன் ஒரு சில
இது ப்ரொடியூஸ் ஆகும், அதை இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலேயும் உங்களுக்கு அந்த கேன்சர் செல்லை ஃபைட் பண்ணுற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு சில டைம் பேஷண்ட்டு நியூட்ரிஷன் இன்டேக் நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஒன்று கேன்சர் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட் அதிகமாகும் ஒன்று, ரெண்டாவது கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ இதனால் பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் ஆயிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நியூட்ரிஷனுங்கிறது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகே டாக்டர். இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா, புற்றுநோயாளிகளின் சிகிச்சை மற்றும் மீட்சியை ஆதரிப்பதில் நீரேற்றம் எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா எப்போவுமே வந்து புற்றுநோயாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து மோரோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஜூஸோ கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது? அந்த புற்றுநோய் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடல் புற்றுநோய், இல்லை வாய்ப்பகுதி புற்றுநோய் இவங்களுக்குலாம் வந்து சாப்பிடவே முடியாது. இல்லை ஒரு சில ட்ரீட்மெண்ட், இப்போ இந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு வாமிட்டிங், லூஸ் டூல்ஸு, ஒரு பசி இல்லை, இதனால் இருக்கலாம். இதனால் அவங்களுக்கு உடம்புல ஒரு நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீர் சத்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு டாக்ஸிக் ஃப்ளூயிட் எல்லாமே அது நீர் சத்து நம்ம நல்லா இருந்தால் தான் யூரின் வழியாக அது வெளியே போகும். ஸோ நீர் ஆகாரம் உங்கள் உடம்புல எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பண்ணுறது தாங்க எப்பயுமே. நமக்கு பிடிச்ச ஒரு ஜூஸஸ், இல்லை கஞ்சி, இல்லை நமக்கு ஒரு சூப் குடிக்கிறோம். இது மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகாமல் நார்மல் டெம்பரேச்சரோ இல்லை நமக்கு பிடிச்ச கூலிங் டெம்பரேச்சரோ எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட பாடியோட நீர் ஆகாரம் அதிகமாகும் ஒன்று. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வாமிட்டிங் வராமல் இருக்க அண்டு லூஸ் டூல்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஜென்ரலாகவே மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே டாக்டர், ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. இப்போது அடுத்து வந்து இப்போ சில புற்றுநோயாளிகள் வந்து நம்ம மருத்துவமனையில் வச்சு நம்ம வந்து பராமரிக்கிறது உண்டு. சில நோயாளிகள் நம்ம வந்து வீட்டிலேயே வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிறது உண்டு. அப்படி வீட்டில் புற்றுநோய் நோயாளிகளின் ஊட்டச்சத்து ஆதரிப்பதற்கு பராமரிப்பாளர்களுக்கான ஒரு சில நடைமுறை குறிப்புகள் யாவை? ஏன்னா வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சில புற்றுநோயாளிகளை பார்க்கும்போது அவங்களுக்கான சில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும், இல்லை உணவு முறைகள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமான ஒரு விளக்கத்தை கொடுங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும் இந்த ஃபுட் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கேன்சர் பேஷண்ட்டு ஒன்று பசி இல்லாமல் இருப்பாங்க, ரெண்டாவது ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஒரு டீமோட்டிவேட்டடாக இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை மோட்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, அடிக்கடி அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ, ஜூஸோ, வெள்ளரி பழமோ, ஏதாவது மில்க்கோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒன்று. வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு ஒயிட் கொடுக்கலாம், இல்லை சுண்டல் கொடுக்கலாம், இல்லை ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அது கொடுக்கலாம். அண்டு உங்களுக்கு எனர்ஜெட்டிக் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டு லைக் தேன் கொடுக்கலாம், பட்டர் கொடுக்கலாம், டயபெட்டிக் இல்லைன்னா அதுமாரி கண்டிஷனில் கொடுக்கலாம். அண்ட் அவங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதெல்லாம் நம்ம கூட இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போது அடுத்து வந்து உணவு நேரம் மற்றும் அதிர்வெண் ஆற்றல் மட்டங்களையும் சிகிச்சை சகிப்புத்தன்மையை எப்படி வந்து பாதிக்குது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம். இந்த புற்றுநோய் பேஷண்ட்டுக்கு சாப்பாடு எப்போ கொடுக்கறது, எந்தெந்த டைமிங்கில் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி லைக் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம். ஓகேங்களா? நார்மலாக வந்துட்டு ஒரு நாளைக்கே 3 டைம் தான் சாப்பிடுவோம். பட் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு 5 to 6 டைம்ஸு நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, கொடுக்குற ஃபுட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்து அதனால் புறையிறதில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம், அதுமாரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 வேலைக்கு கொடுக்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு அதேமாரி ஒரு சரிவிகித உணவாக இருக்கணும். இட்ஸ் ஒன்லி ப்ரோட்டீன் மட்டுமே கொடுக்கக்கூடாது, இல்லை கார்போஹைட்ரேட் மட்டுமே கொடுக்கக்கூடாது, இல்லை நீர்ச்சத்து மட்டுமே கொடுக்கக்கூடாது, எல்லாம் மிக்சடப்பாக கொடுக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புரதச்சத்தை இயர்லி மார்னிங் இல்லைன்னா மதிய டைமில் கொடுக்குறது நல்லது, கம்பேரிங் வித் நைட் டைமில். ஓகே டாக்டர். இப்போ புற்றுநோயாளிகளுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் புற்றுநோய் ஊட்டச்சத்தை நிர்வகிப்பதில் உணவியல் நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட பலதரப்பட்ட குழுவின் பங்கு என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து இப்போ வந்து புற்றுநோயாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது, எல்லா உணவையும் நம்ம வந்து கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ அவங்களுக்கு சில உணவுகள் தான் சாப்பிடணும், சில உணவுகள் தான் அவங்க வந்து உட்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கு இல்லையா? அப்படி அவங்களுக்கு உணவியல் நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட பலதரப்பட்ட பங்குகளுடைய குழுவினுடைய பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த புற்றுநோயாளியோட அந்த பேஷண்ட்டோட நியூட்ரிஷன் அசஸ் பண்ணுறது நாங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம்.
ஒன்று நான் டாக்டர், ஆன்காலஜி டாக்டர். 2வது டயட்டீஷியன் ஆர் நியூட்ரிஷனிஸ்ட். 3வது நர்சஸ். ஸோ டாக்டர் நான் என்ன பார்ப்பேன்னா, ஜென்ரலாக டிசீஸ் இந்த கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் இருக்கா, ஏதாவது டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகுதா, அண்ட் நியூட்ரிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணுமா நான் பார்ப்போம். 2வது டயட்டீஷியன், பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களோட இன்டேக் எப்படி இருக்குது ஒன்று. 2வது ப்ரோட்டீன் ஆர் கலோரி டெஃபிஷியன்சி எதாவது இருக்கா, அதுக்குண்டான பிளான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால அவங்களோட பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா அதையும் அசஸ் பண்ணுவாங்க. 3வது நர்சஸ். ஸோ அவங்க வந்துட்டு டயட்டிஷியன் கொடுக்குற அந்த பிளானை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா, ஃபீடிங் எடுக்கிறாங்களா, ஃபீடிங் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது வயிற்று வலி வருது, வேறு ஏதாவது தொந்தரவு வருதா, அதை இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த 3 பேர் மட்டும் இல்லாமல் முக்கியமான நபரும் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட அட்டெண்டர் நீங்கள் தான். ஸோ அவங்க தான் வீட்டில் அவங்க நாங்கள் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இன்டேக் எடுக்கிறாங்களா, பசி இல்லாமல் இருக்காங்களா, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை வாமிட்டிங் ஏதாவது வருதா, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே டாக்டர். இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா, புற்றுநோயாளிகளின் சிகிச்சை மற்றும் மீட்சியை ஆதரிப்பதில் நீரேற்றம் எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா எப்போவுமே புற்றுநோயாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு மோரோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஜூஸோ கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது? இந்த புற்றுநோய் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடல் புற்றுநோய் இல்லை வாய்ப்பகுதி புற்றுநோய் அவங்களுக்குலாம் சாப்பிடவே முடியாது. இல்லை ஒரு சில ட்ரீட்மெண்ட், இப்போ இந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு வாமிட்டிங், லூஸ் டூல்ஸு, ஒரு பசி இல்லை, இதனால் இருக்கலாம். இதனால் அவங்களுக்கு உடம்புல ஒரு நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீர் சத்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு டாக்ஸிக் ஃப்ளூயிட் எல்லாமே அது நீர் சத்து நம்ம நல்லா இருந்தால் தான் யூரின் வழியாக அது வெளியே போகும். ஸோ நீர் ஆகாரம் உங்கள் உடம்புல எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பண்ணுறது தாங்க எப்பயுமே. நமக்கு பிடிச்ச ஒரு ஜூஸஸ், இல்லை கஞ்சி, இல்லை நமக்கு ஒரு சூப் குடிக்கிறோம். இது மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று. 2வது அது ரொம்ப ஹீட் ஆகாமல் நார்மல் டெம்பரேச்சரோ இல்லை நமக்கு பிடிச்ச கூலிங் டெம்பரேச்சரோ எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட பாடியோட நீர் ஆகாரம் அதிகமாகும் ஒன்று. அப்புறம் நம்ம இந்த வாமிட்டிங் வராமல் இருக்க அண்டு லூஸ் டூல்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம ஜென்ரலாகவே மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே டாக்டர். இப்போ இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவர். உங்ககிட்ட நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் சிகிச்சை கொடுத்துருப்பீங்க, இல்லை நீங்கள் ஆப்ரேஷன் கூட பண்ணியிருப்பீங்க. இப்போது அப்படி புற்றுநோயாளிகள் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சிகிச்சைக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? என்னோட பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு என்ன சர்ஜரி பண்ண போகிறோம், ஒரு சின்ன சர்ஜரியா இல்லை ஒரு லாங் டியூரேஷன் சர்ஜரியா, காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியா ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒன்று. 2வது அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைக் அவங்க வாய் வழியாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை அவங்களால எடுத்துக்க முடியலையா அப்படின்னு பார்ப்போம். 3வது ரொம்ப லீனாக இருக்காங்களா, இல்லை நல்லா பாடி மாஸாக இருக்காங்களான்னு பார்ப்போம். ஜென்ரலாகவே எல்லா பேஷண்ட்டுக்குமே நான் அட்வைஸ் பண்ணுற 2 ஃபுட்டு. ஒன்று சுண்டல் நல்லா எடுத்துக்காங்க, 2வது எக் ஒயிட் நல்லா எடுத்துக்காங்க. இதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில பேஷண்ட்டு இன்டேக் இது எக் எனக்கு பிடிக்காது, சுண்டல் பிடிக்காது, வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற பட்சத்தில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டை நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காகன்னா, சர்ஜரி அப்போ உங்களுக்கு அந்த அந்த சர்ஜரி பண்ணுறப்போ அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். லைக் பார்த்தீங்கன்னா வூண்ட் ஹீல் ஆகிறது, சரிங்களா, புண்ணு சரியாகிறது. அதெல்லாம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பேஷண்ட் அதாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா. லாங் டியூரேஷன் சர்ஜரி பண்ணுறோம், ஒரு 10 மணி நேரம் பண்ணுறோம், 8 மணி நேரம் பண்ணுறோன்னா அதுமாரி பேஷண்ட்டுக்கு அந்த கண்டிஷனில் ஒரு நல்ல இம்யூனிட்டி வேணும். அதுக்காக ஜென்ரலாகவே ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா வந்ததுமே சர்ஜரி அடுத்த நாள் கிடையாது. எங்கள் கேன்சர் பேஷண்ட் ஒரு பிளான்டு சர்ஜரியாக தான் இருக்கும். நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணோமா அதுக்கு உண்டான காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும். என்னோட ஓபியில் வர பேஷண்ட் நிறைய பேர் வரும்போதே ஃபஸ்ட்டு கொஷினே காப்பாற்ற முடியுமா, ஓகேங்களா. ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா கேன்சர் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருப்போமா, நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் நிறைய பேர் வராங்க. பட் அது என்ன கேன்சர், என்ன ஸ்டேஜு, இதெல்லாம் பொறுத்து தான் அதோட அவங்க ஒரு ப்ரொக்னோசிஸ் சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் இப்போ கேன்சர் எல்லாமே ஒரு க்யூரபிள் தான். ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோமா க்யூரபிள் தான். அண்ட் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு, சரிங்களா. ஒரு சில கேன்சர் மட்டும் ரொம்ப ஸ்டேஜ் 4 ரொம்ப பேடாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் காப்பாற்ற முடியாது. தவிர்த்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, ஒரு லோ அக்ரெசிவ் டியூமர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காப்பாற்றிடலாம். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், அந்த ஹோப் நமக்கு வேணும்.
ஓகே ஓகே டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் எங்ககிட்ட இருக்கிற ஒரு நிறைய கேள்விக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள், அறிகுறிகள் குறித்து விரிவாக கலந்தாலோசித்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.